மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் அழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
தந்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உன் கனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும்
வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுங்கள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இந்த நாளிலும் நாம் கூடி வந்திருக்கிற முகாந்திரங்களை நீங்களும் அறிவீர்கள், தேவனும் அறிவார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், அதை கர்த்தர் கண்டு விசேஷித்துக் கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனமா இந்த நாளை விசேஷித்துக் கொண்டு பிள்ளைகள் நிமித்தம் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக இந்த நாளை கிருபையாய் தந்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கான நான் இனத்தை செலுத்துவேன். அந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்ததான கற்பத்தின் கனிகள், அந்த கனிகள் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் ஆண்டவரே சிறப்புற நல்ல முறையில் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி எல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே அமைய
கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த இனிய விழாவிலே நீராமி பிரசன்னராக இருந்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எல்லாம் ஆசீர்வாதமாய் அமைந்து அந்த பிள்ளையை வாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவரே எல்லா பிள்ளை வளர்ந்து உமக்கு சாட்சியாய் வழங்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டு கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். களை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஓ, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நிகழ்வுகள் இன்றல்ல நேற்றல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என்னுடைய அவயவங்கள் ஒன்றாய்கள் இல்லாத போது அவைகள் யாவும் அவை உருவேற்படும் நாளையும் உடைய புத்தகத்தில் எழுதி வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே இந்த ஐசக்கண்டன ராமமூர்த்தி இந்த எலிசபெத்துக்கு மாமனாய் பிறக்க வேண்டும், மனித உட்கார்ந்து இப்படி சடங்கான செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டமோ சித்தமோ தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படிப்பட்ட வழக்கங்கள் இல்லை. இது புரியாது. அந்த உலகம் வந்து நுழைது போல எனக்கு தெரியுது. ஆகவே கொஞ்ச நாட்களிலே ஆண்களுக்கு விருத்த சேதம் செய்தது உண்டு. ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் நடைபெறவில்லை. காலங்கள் மாற மாற சிறுபிள்ளைகளுக்கு பெண்களுக்கு காதலி திருவிழா என்ற ஒரு விழாவை நாம உண்டாக்கினோம். இது கர்த்தரால் உண்டானது அல்ல, மனிதனாய் நாம் உண்டாக்கி கொண்டோம். நாளிலும் கூட அருமை எலிசபெத் முதல்ல வந்தா சந்தோஷத்தோட உட்கார்ந்தா, எல்லாத்துக்கும் தோத்திரம் போட்டா. அவங்க மாமா வழியில் உட்காந்தா முடிஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாவம் சின்ன பிள்ளை அந்த காது குத்துறத நானே பார்த்துருந்தேன். பாவம் அழுதா. கலங்காதே தீயாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வசனம் சொல்கிறது, வேத வசனம் சொல்கிறது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வைபவம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. வேதத்தில் இருந்து ஒரு சில வாசகத்தை மட்டும் நான் வாசிக்கின்றேன். அது எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியும் உன் நெற்றிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளிலே காதலியும் உன் தலை மேல் சிங்கார கிரீடத்தையும் தரிப்பித்தேன். எலிசபெத்து நடந்த சம்பவம் ஏற்கனவே பைபிள்ல இருக்கு. எத்தனை பேர் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா வேதத்துல இப்படிப்பட்ட காதலியை பற்றி வேதம் அப்படியே எழுதி வைத்துள்ளது. எனவே இந்த நாட்களிலே அந்த எலிசபெத் சிறுவையாற்றில் முதல் கொண்டு இந்த நாள் வரை கர்த்தர் அவளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிவித்தாள். ஆமென். அவளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் கடந்து வந்து நாட்களிலே இவ்வளவு அருமையாய் உட்கார்ந்து இருக்கின்ற மாமா மடியில உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. வாலிப காலத்தில் ஒரு சிருஷ்டிகரின் நிலை என்று சொல்கிறது. எலிசபெத்துக்கு நான் அவர்கள் சொல்லுகின்றேன், எலிசபெத் கர்த்தருடைய காரியங்களிலே ஆலய காரியங்களிலே நீ முன்னின்று செய்வாயானால் கர்த்தர் உன்னை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எஸ்தர் என்ற ஒரு பெண் உண்டு. அந்த நாடு அழிவதற்கு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த எஸ்தர் என்ற பெண் தன்னுடைய அரண்மனையிலே உபவாசம் இருந்து தன்னுடைய காயத்தை பெற்றுக் கொண்டாள். அந்த நாடு அழியவில்லை, இந்த பட்டணம் அழியவில்லை. அதே போல எலிசபெத், நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. கிடையாது. சங்கீதம் 32:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா அது இந்த உறவு முறைகள்லாம் தேவனாய் நம்ம கர்த்தர் ஏற்படுத்தி தந்தது. ஆனா அதே சமயத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான சகோதர அலோசிஸ், அவருடைய துணைவியார், அருமையான பிறப்பிள்ள, அதுபோல ஐயா, இவங்கெல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது நிமித்தமாக, கிறிஸ்து இயேசு நிமித்தமாக தந்ததான சொந்தங்கள், உறவுகள்.
அதுபோல போட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, தொழிலதிபர் இருக்கிறாங்க. இந்த தொழிலதிபர் அவரை தொழிலதிபரா உருவாக்கினார். அல்லேலூயா. அப்ப அவர் நிமித்தமாக என் தம்பி அவர் சொன்ன உரிமை மானசிகமா யாரோ எவரோ, ஆனால் அலசி சொன்ன வார்த்தை என்னுடைய தம்பி என்ன நம்பி கொடுங்க, என்ன வந்தாலும் நான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தார். எதிர்நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்றுதான அந்த மையப்பொருளை வைத்து இப்பேற்பட்ட உறவு முறைகளை தேவன் கொண்டு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உங்களிலிருந்து நானும் ஒரு ஊழியக்காரனாக ஊழியர் செய்ய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் சொல்றேன், ஆகவே குத்துவாடி பகுதியில் ஒரு கிராம பகுதி, அங்கே யாரும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களோ அது நிரந்தர வருமானம் உள்ளவர்களோ யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினோடான வசனத்தின் வைராக்கிய நிமித்தமாக ஊழியத்துக்காக கடந்து போனோம். ஆனா என்ன செய்வோம் ஏது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரத்துல ஒருவேளை பயமும் திகழும் இருந்தாலும் கூட என் தேவநாயகர் ஐயா சொன்ன பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் மலர்களுக்கு நான் காப்பேன்னு சொல்லி தேவன வாக்குத்தத்தங்களை தந்து ஊழியத்துக்காக அழைத்தார். ஊழியத்தின் மாதிரி இதே இந்த உறவுகள் தான் எப்படி வந்து சொல்ல வர. ஆகவே அங்கே ஆரம்பத்தில் கிட்டலாம் போட்டிருந்தோம் குருவாடி சர்ச்சில். ஆக அது ஓடு மாற்ற முடியாத ஒரு தவறு சொன்னாங்க, ஓடு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்வோம் தெரியல. ஒரு நாள் வள்ளம் சர்ச்சுக்கு ஐயா அழைச்சு அப்படியே மரங்களும் முன்னால இருந்துச்சு. முன்ன இப்ப அந்த சர்ச்சை இல்லை, அந்த வீடு புதுசாக மாற்றிட்டாங்க. இப்ப பெரிய சர்ச்சை மாற்றிட்டாங்க. முன்னால இருந்த அந்த மரங்கள் எல்லாமே அவங்க தோப்பில் இருந்து கொண்டு வர்ற மரம். அவங்களுக்கு மரம் வெட்ட போகும் பொழுது அப்ப பாலந்தாயான்னு சொல்லி ஒரு ஐயா இருக்கார். அவர் என்ன அறிமுகம் கொடுத்தாரு, இவரு கிராமப்புறத்தெல்லாம் உதவி செய்யறாரு, இவருக்கும் அந்த மரங்கள் தேவைப்படையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க யாகப்பா என்ன சொன்னாங்க, எப்ப வேணுமாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த மரத்தோட தோப்புல யாங்க வெட்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட 12 மரங்கள் வெட்டணும். ஒரு நெருங்கியான ஒரு சொல் தேவனா மகிமைக்காக சொல்ல வரேன். முகசுத்திக்காக புகழ்ச்சியா கிடையாது. தேவனுடைய பிள்ளைக்கு மேல அவங்க அன்பு கூர்ந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்றேன். யார் தேவன் அன்பு கூர்ந்து தேவனுக்கு அன்பு கூர்ந்து தங்களுக்கு உண்டானதை மனப்பூர்வமாய் கொடுத்தது நிமித்தமாக தேவன் இன்று அவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யாராயிருந்தால் ஊழியக்காரர்களை ஊழியர்களை கனம் பண்ணும்போது அவர் நம்மளை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பா அவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை கிட்டத்தட்ட அந்த டைம்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன். அப்போ நெருக்கடியான ஒரு நிலைமை. ஒரு 6 லட்சம் ரூபாய் உடனடியா வேணும், வெளியிருக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பண்ண சொன்னாங்க. ஜோமனுக்கு பாச அப்படின்னு சொல்லி ஏழை மரம் வேணும், அவங்க யாருமே வரல. நான் வீட்டுக்கு தேடி போய் அப்ப சொல்றாங்க. அப்ப நான் அந்த இடத்துல ஜோமன்ட்டு வந்தேன். இந்த இரவுக்குள்ள தேவன் அந்த காரியங்களை சந்திப்பார். யாரை கொண்டு செய்வார் எனக்கு தெரியாது. உங்களுடைய இருதயம் விசாலமா இருக்கிறபடினால வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பித்ததான்னு சொல்லி நான் ஜோமனை போயிட்டேன் ஆரம்ப நாட்கள். அதே மறுநாள் காலையில் போன் பண்ணி கேட்டா தேவன் சந்தித்தா, தேவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஐயாக பண்ணி சாட்சி சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே அங்கே குருவாடி சர்ச்சில் அந்த ஓடு போட்டுக்க அத்தனை மரங்களும் ஒரு தோப்புல இருந்து வெட்டினர். ஆகவே எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுதுதான் மனமு வந்து அந்த ஊழியர்களை தாக்கத்தக்கதாக தேவனாக குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தார். டைல்ஸ் சொன்ன டைல்ஸ் அவரும் வந்து அரசியலாம் கொடுத்து அதை பெற்று டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எப்பொழுது என்ன கட்டினாலும் ஒரு செட்டு பண்ண சொன்னோம், அப்போ ஒரு 10,000 வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்படி எல்லா நிலைகளும் அவங்களை தேவன் உயர்த்தி வைத்ததனுடைய நோக்கம் இதுக்காகவே தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறமா தான் அவங்க கேட்டாங்க, வேண்டிய வீடுகள் வச்சு சொன்னாங்க. அப்புறமா தம்பி சர்ச்சை கொடுத்துருந்தாங்க. அவங்களை அறிமுகப்படுத்தி இப்ப அவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க. என்ன பார்க்கிற அதிகமான ஒரு நெருக்கத்தை தேவனர்கள் கொண்டு படித்தார். இந்த வேகாத வெயில்ல அவர் தன்னுடைய மனைவியோட வந்து இந்த உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் அவர்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை நேசிக்கத்தக்கதாக அவ்வளவு அவர்கள் உலகபூர்வமாக நேசிக்கத்தக்கதாக ஒரு மனநிலையை தேவன் தந்தார். எப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஊழியர்களை தாங்கினாங்க. இப்படி அநேக பரிசுத்தவான்களை தேவன் ஆங்காங்கே ஏற்படுத்தி கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியர்களை தாங்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆனாலும் இந்த சங்கீத கட்டடால் கர்த்தர் நல்ல நண்பரை சுத்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எலிசபெத் பாக்கியவதி. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைங்க வந்திருப்பது, இப்படி அநேக உறவுகள் தூரத்தில் சமயத்திலிருந்து வந்து அந்த மகளை ஆசீர்வதிப்பது. அப்படி இருந்த அவசரம். அப்பொழுது என்னுடைய குமாரன் இளமையில் ஓங்கி வளர்கிற
விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்திருந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அப்பொழுது சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வசனத்துல எப்பொழுது அப்படி சொன்னா மேல சொல்லப்படுகிற 16ஆம் வசனத்துல மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையை உடைய அந்நிய சந்தோஷமா எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் என்ன பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு முன்னுரை மட்டும் கொடுக்குறேன். தஞ்சாவூர்ல நாடாளுமன்றம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட் நாடார் 15 வருஷமா எம்எல்ஏவா இருந்தாங்க. இந்த மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்தது அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் எங்க நாடா ஃபேமிலி பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பேர் தான் எங்க அப்பா பேர் தான் என் அப்பா. பெரிய குடும்பம், பெரிய சந்தோஷம், பெரிய கோடி கோடியா சொத்து இருக்கு. 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், 200 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். ஆனா வந்து நிம்மதி இருக்காது. என்ன இருக்காது? இன்னைக்கு எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ விபத்து, அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுல இருந்து விஷம் குடிக்கிறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் பாத்தீங்கன்னா பெண்ணி பார்த்தா 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல பாக்குறோமா? ஏன் அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க? சமாதானம். அங்க எத்தனை கோடி சொத்து இருந்தாலும், எத்தனை லட்சம் பணம் மாசம் மாசம் வந்தாலும் நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் ஒரே ஒரு இடத்துலதான் கிடைக்கும். அது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நீங்க வேணா நினைக்கலாம் 25 லட்சம் ரூபாய் காய்ல வராங்க, மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, பெருசா இருப்பாங்க, அவங்க சொத்து 100 கோடி. எனக்கு எல்லா சொத்தோட பெரிய சொத்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான். ஆண்டவருக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கிறவனை உலகத்துக்கு ராஜாவை மாத்திருக்காரு. நீங்க எத்தனை பேர் ஆடு வச்சிருக்கீங்க? ஆடே இல்லையா? இவங்க இருக்காங்களா? இப்ப ஐயா வந்து இன்னைக்கு உலகத்திலே பெரிய நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? ஐயா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு அதிபதியா, ஐ மீன் பிரசிடென்டா மாறினா உங்களால நம்ப முடியுமா? யாரையும் நம்ப முடியாது. அவர் வந்து இங்க பாருங்க, இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பிரசிடென்ட். நீங்க நம்ப முடியுமா? கர்த்தரால் மாற்ற முடியும். ஆடு மேய்க்கிறவர் தான் தாவீதை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ஆண்ட தேசம் மாதிரி உலகத்துல இன்னும் யாரும் அந்த அளவு, ஐ மீன் தி பவுண்டரி ஆஃப் இஸ்ரேல் வந்து அவன் இருந்தப்பதான் இருக்கிறதுல பெரிய கண்ட்ரியா இருந்தது இஸ்ரேல் தேசம். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் ரொம்ப சின்னது. அன்னைக்கு தாவீது ஆண்டப்ப அவனுடைய பவுண்டரி வந்து அவ்வளவு பெருசு. அந்த அளவு வந்து ஆடு மேய்க்கிற தாவீதை ஆண்டவர் உயர்த்தி இருக்காரு. இன்னைக்கு உங்களையும் உயர்த்த கர்த்தரால முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவரை நம்புங்க. வேற எதுவுமே கிடையாது. இயேசுவே உள்ள வாங்க, நான் நம்புறேன். உலகத்தில் சகல ஜாதிங்க என்ன மேன்மையா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, என்னை மேன்மையா வைங்க. அவ்வளவுதான் அவர் கேட்கிறார். வேற எதையுமே அவர் கேட்கல. உன் வீடு கொடு, உன் நகை கொடு, உன் பணம் கொடு, எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. நீங்க அவர் தேடி கொள்ளுகிற அவசியமே கிடையாது. நீ தண்ணி அடிக்கிறீங்களா அடிங்க, பாக்கு போடுறீங்களா போடுங்க. இது வந்தா ஐயோ இதுக்கு வந்தா இது விட்டுருணுமே அதை விட்டுருணுமே, எதையும் விட தேவையில்லை. எதையும் நீ விட வேணாம். நீ இயேசுவை மட்டும் நம்பு. நீ நம்புறப்ப உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சார், என்ன உயர்த்தி இருக்காரு. இயேசு வந்து என் குடும்பத்துல எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். எனக்கு என் வீடு கட்டினதுல இருந்து எங்களுக்கு கொடைக்கானல்ல ஒரு ஏசுதாஸ் கொடைக்கானல்ல ஒரு ரெசார்ட் கட்டலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்காக வந்து ஒரு 3-4 மாசம் அங்க இருந்து இங்க நாளுங்கெல்லாம் கூட்டு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதனால வந்து இயேசு வந்து என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு அதையும் விட்டுட்டு நான் அவருக்காக டேட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வந்ததுல அவங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் தான் மனசுல வச்சுக்கேன். ரொம்ப உங்களுக்கு பேச ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. ஒரே ஒரு விஷயம், இயேசு உங்க மனசுக்குள்ள இருக்கு. உங்க மனசுல மட்டும்தான். நீங்க போறப்ப நீங்க விபூதி வச்சுட்டு வேணாலும் போங்க, நீங்க பட்டை அடிச்சுட்டு வேணாலும் போங்க, ஆனா மனசுல ஏசப்பாவை நினைங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றுவார். எல்லாமே மாற்றப்படும். உங்க சகலத்திலையும் உங்களை மேன்மையா போயிட்டே இருப்பீங்க. ஒரு சின்னோண்டு விஷயம் பண்றப்ப, ஒரு சின்னோண்டு காரியம் நடக்கிறப்ப, ஆண்டவர் எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்க. அந்த விஷயம் நடக்கும். நடக்காத விஷயம் உங்களுக்காக நடக்கும். அது நடக்கிறப்ப ஓகே, அப்ப ஆண்டவர் தான் உண்மையா, அப்ப இயேசு கிறிஸ்து தான் உண்மையா, அவர் தான் ஜீவனுள்ள தேவனா, அவர் தான் உண்மையுள்ள தேவனா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃபைன். அல்லேலூயா. நல்ல ஒரு நிச்சயமான சாட்சி. நிறைய சொல்லக்கூடாது நினைச்சேன், அவரே சொல்லிட்டாரு. யாகப்பனைகளோட பேசிக்கொண்டு நிறைய பேசியிருக்கிறாரு. அவங்க ஏற்கனவே சொன்னாரு அவங்க
தாத்தா எம்எல்ஏ இருந்த ஒரு 15 வருஷங்கள். அந்த டைம்ல இவங்க அப்பாரு கண்ணில் கண்டதை அடையன்னு விரும்புவாங்க. அவ்வளவு ஆனா அவ்வளவு பயமும் தீரும் சமாதான கேடும் நோய் இவனை வாழ்த்ததாக சொல்றாங்க. அப்புறமா என்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இயேசு ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களோ, குடும்பமா ஏற்றுக்கொண்டாங்களோ, அன்னைக்கு தான் பெரிய ஒரு விடுதலை. அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு அதனால இவ்வளவு தேவையா அவர் பேசுறார், அதை அனுபவிக்கிறார். அதனால சொல்றாரு அநேகத்திற்கு. ஆகவே அநேக செவ விண்ணப்பங்கள் ஒரு அப்பப்ப தொடர்புன்னு சொல்லுவாங்க. எந்த கஞ்சிகால் ஜோம் பண்ணுங்க, இந்த காரினால் ஜோமன் சொல்லியிருக்கிறாங்க. ஏமாக்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தவர்களை உடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற எவரையும் ஒரு குறைவை தராதபடிக்கு எந்த மனசில் நேர்மைப்பட்டவர் போதுமானவராக இருக்கிறார். உலக பிரயாண சொத்து சுகம் அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா சமாதான சந்தோஷம் நிம்மதி இல்லை. ஆனா இன்று அதுவும் இருக்குது. அதே சமயத்துல எல்லாவற்றும் பெரியவராகிய தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதனாலதான் இறங்கி வந்து இன்னைக்கு இந்த சாலமோன் நகரிலும் அவர் வந்து உட்கார்ந்து இயேசுதாசை நேசித்து இந்த பகுதி மக்களை நேசித்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஐயா வந்திருக்கிறாங்க. மாம்சிகமான அவங்க உறவு காரணம். ஆனா இது ஒரு உலகப்பிராம உறவு. ஆனா இந்த உறவு பரலோக வரையிலும் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். தேவ ராஜ்யம் நம்மளை கொண்டு செல்லும். அங்கே எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாரும் அவருக்கு பார்வையில ஒன்றாக தேவனை ஆராதிக்க போறோம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இருந்தவனமாக கண்களை தலையுறமாக இருந்த எல்லாரையும் சமீபமாய் கொண்டு வந்து உம்முடைய ஜனங்களாக மாற்றி உம்முடைய கனமான ஊழியங்களை செய்யும்படிக்கு, ஊழியங்களை தாங்கும்படிக்கு தேவன் எங்களை ஆதி முதலாக தாயின் கருவிலை இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறார் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மகளை வாழ்த்தும்படியே ஆஸ்வதிக்கும்படியே வந்திருக்கிறதான பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துறோம். உங்களின் குடும்பத்தை காத்து ஓங்கி வளர வேண்டும் என்று சொன்னார். ஆமென். சித்த நிறுத்த மூனை கற்களை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேத வசனத்தின் பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கத்தக்க குடும்பத்தை நாங்கள் பிதா குமாரன் பசுடைய நாமத்தினால மனதார வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய மாமா என்ற உறவு முறைக்குள்ள என் தம்பி ஐசக்கை வைத்திருக்கிறதற்காக, தாத்தா பாட்டிக்காக, சித்தி பெரியமா எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இருக்கிற எல்லா உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை நீ கனப்படுத்தபடி ஆச்சரிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் பொறுமையோடு காத்திருக்கத்தக்கதான மனநிலையை தந்ததற்காக நன்றி. அதோட சமைத்ததான சகோதரர்களையும் அவர்களையும் நீர் ஆஸ்வதிக்க முடியாது. அவர்களும் இந்த இயேசுடைய அன்பை குறித்து கேள்விப்படும்படியாக கேள்வி செய்ததற்காக நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க. ஜீவனெல்லாம் நன்மை கிருபை தொடரட்டும். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறேன். இந்த வரைக்கு நாங்கள் ஆயத்தமாக ஆயத்தப்படுத்த கருத்தின் கருவியாக பயன்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் என்றும் சகல நாட்களிலும் சகல பரிசுத்தங்களோடும் விசேஷமாய் என் குடும்பத்தாரோடும் எலிசபெத்தோடும் கூட என்றென்றும் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு முறை சத்திய வித்யாலயா செல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வாங்க. நன்றி, நன்றி செலுத்துகிறேன். நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ள
உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் பொங்க வேண்டும், எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே.
தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. வரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே இடம் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே இடம் தருபவரே. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே. உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர்.
வரவால் ஜெயமே வரவால் ஜெபமே தயவா தினம் ஜெபமே தயவா பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறே சத்தியம் போதிக்கிறீ தினம் சத்தியம் போதிக்கிறீ பரிசுத்த